அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அயனாவரம் வாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எம்எம் கேட்டரிங் பிரியாணி சென்டரின் சார்பாக முதலாவதாக எங்களுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 78வது சுதந்திர தினத்திலே இந்த சுதந்திரத்தை அந்த சுதந்திரம் பெற்ற 78 வருடங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்குத்தான் அந்த சுதந்திரத்தை பற்றி தெரியும். இன்றைய கால சந்ததியினர் பலரும் அறியாத ஒரு விஷயம் சுதந்திர கால போராட்டம், சுதந்திரத்துக்காக நம்முடைய மக்கள், நம்முடைய தியாகிகள் செய்த தியாகம், அவற்றையெல்லாம் இன்றைய சந்ததியினருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய தொலைநோக்கு பார்வையோடு ஒரு இளம் வயது தொழில் அதிபராக இருந்தாலும் கூட இளம் வயதிலே ஒரு பிரியாணி கேட்டரிங் சென்டரை நடத்தக்கூடிய ஒரு சகோதரராக இருந்தாலும் கூட பொதுநல சிந்தனையோடு மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு 120 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு பிரியாணியை 1% தள்ளுபடியாக கொடுக்கப்பட்டு, ஆடி தள்ளுபடி எல்லாம் விலையை ஏற்றி இறக்கி கொடுப்பதை போல வணிக உலகத்திலே ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் உண்மையான விலையை 1/3 தள்ளுபடி செய்து இந்த பிரியாணியை 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக 78 ரூபாய்க்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சிக்கன் பிரியாணி என்ற ஒரு குறைந்த விலையில் மக்களுக்கு சென்றடையும் விதமாக அழகான ஒரு ஏற்பாடை செய்திருப்பது, இது உயரிய சிந்தனை, இது ஒரு தொலைநோக்கு பார்வை, இது ஒரு பொதுநலமான செயல்பாடு. இதன் மூலம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். 120 ரூபாய் விற்கக்கூடிய பிரியாணி எதற்காக இவர்கள் 78 ரூபாய்க்கு தருகிறார்கள் என்று ஒவ்வொருவரும் யோசிக்கும் பொழுது, சிறுவர் முதல் பெரியவர் வரை அதனுடைய காரணத்தை தெரியும் பொழுது, சுதந்திரத்தை பற்றி, சுதந்திரத்திற்காக நம் முன்னோர்கள் ஜாதி மத பேதம் கடந்து அனைவரும் சகோதரர்களாக தியாகம் செய்த அந்த உணர்வை எல்லோரும் அறியக்கூடிய ஒரு நேரம் வரும். எல்லோரும் புரிவார்கள். அப்பொழுது இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அரசியல் மாறும். மக்களிடையே மத நல்லிணக்கம் உருவாகும், மக்களிடையே சகோதரத்துவம் உருவாகும். மக்கள் அனைவரும் சகோதரர்களாக, சகோதரிகளாக, மாமன் மச்சான்களாக, நட்புகளோடு உறவுகளோடு வாழ்வார்கள். இணக்கமான வாழ்வு மக்களிடையே உருவாகும் என்ற உயரிய தொலைநோக்கு பார்வையோடு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.